ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோட டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த இறப்பு சம்பந்தமா, மரணம் சம்பந்தமானது. நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். இதுல என்ன சார் அப்படின்னா, நம்ம ஜோதிட இது எதற்காக போடுறோம் ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். அதாவது ஜோதிட விதிகள் அப்படின்னு சில ஃபார்முலாஸ் இருக்குது, புக்ஸ் எழுதியிருக்கிறாங்க, நிறைய யூடியூப்ஸ் போடுறாங்க, அஸ்ட்ராலஜர் நிறைய சொல்றாங்க. புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் அப்படியே நடக்குமா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான். இது உங்களை பயமுத்துறதுக்காக சொல்லல. இந்த ஒரு விஷயத்தை வைத்து நீங்க உங்க ஜாதகத்தில் ஆல்ரெடி நீங்க பயந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட நடக்காம போகலாம். ஓகேவா? அந்த ஒரு விஷயத்துக்காக தான், பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம். சரியா? இப்படி நடந்திருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? எதற்காக சொல்றோம் அப்படின்னா, ஒருவருக்கு மாரகம் மரணம் அப்படிங்கிறது மாரகாதிபதியினுடைய தசாபுத்தியில தான் சார் நடக்கும். அப்படித்தானே சொல்றாங்க. பொதுவா 2-7 மாரகாதிபதிகள், அதாவது லக்னத்திலிருந்து 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் அதன் அதிபதிகள் அதனுடைய தசாபுத்தியில மாரகத்தை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகருடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு லக்னாதிபதியினுடைய தசாபுத்தியில மரணம் நடந்திருக்குது. அப்ப லக்னாதிபதியினுடைய தசாபுத்தியில ஒருவருக்கு மரணம் நடந்திருக்கு அப்படின்னா அப்ப அதை நம்ம ஆராய்ச்சிக்கு உள்ளாக்கணும். எப்படின்னா ஜோதிடத்துல இப்போ மாரகாதிபதிகள்னு சொல்றாங்க சார். அது ஒவ்வொரு ராசிக்கும் சொல்றாங்க. சரராசிக்குனா ஒண்ணு, ஸ்திர ராசிக்குனா ஒண்ணு, உபய ராசிக்குனா ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சரராசி 2-7, ஸ்திர ராசினா 3-8, உபயராசினா 7-11, இதெல்லாம் மாரகாதிபதிகள். அப்ப ஜென்ரலா 2-7 அதனுடைய தசாபுத்தி உள்ள வரும் பொழுது மாரகத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு ஜென்ரலா விதி நிக்குது. இந்த இடத்துல லக்னத்தை பத்தி பேசவே இல்லையே, லக்னாதிபதியை பத்தி பேசவே இல்லையே அப்படின்னா இப்ப நடந்திருக்குதுல்ல, அப்ப நம்ம சொல்லணும்ல. இப்ப இதன் மூலமாக அப்ப லக்னாதிபதி தசை போச்சுன்னா பயப்படுறீங்களா, பயப்படணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்றோமா? அப்படி இல்ல. விதி விலக்குகளும் நடந்து கொண்டு இருக்கிறது. சோ அப்ப விதிக்கு அப்பாற்பட்ட சில சம்பவங்களும் நடக்குது. ஓகேவா? உங்களுக்கு தோணும், சரி இது நீங்க ஜாதகத்தை தப்பா எடுத்துக்கலாம் சார். ஏன்னா இங்க ஜாதகத்துல லக்ன புள்ளி 3 டிகிரில விழுவுது, விருச்சிக லக்னத்துல விழுவுது. டைமிங் தப்பா இருக்கும் சார். நீங்க தப்பா எடுத்துட்டு நீங்க என்ன ஜோசியத்தை தப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லலாம். இல்ல, இவருக்கு நடந்த நிகழ்வுகள் சம்பவம் அத நீங்க இந்த லக்னத்தோட கரெக்டா மேட்ச் ஆகுது. இங்க லக்னம் தப்பாறதுக்கு வாய்ப்பே இல்லை, டைம் தப்பாறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்க லக்னாதிபதி அஃபெக்ட் ஆகுறதுனாலதான் இவருக்கு மரணம் அப்படிங்கிறது தெளிவா சொல்ல முடியும். ஓகேவா? சோ அப்ப இது எதற்காக சொல்றோம் அப்படின்னா, ஜாதகத்துல உங்களுக்கு இப்ப லக்னாதிபதியின் திசையிலேயே மரணம் நடக்கும் பொழுது அஷ்டமாதிபதியில நடக்குமா அப்படின்னா நடக்காம கூட போலாம். விதிவிலக்குகள் தானே. நம்ம இதுல இருந்து நம்ம தெரியாத ஒரு விஷயத்த கூட நம்ம எடுத்துக்க முடியும் அப்படிங்கறத நான் பதிவு பண்றேன். ஸோ அதனால தான் சொல்ல வரேன், லக்னாதிபதியினுடைய தசாபுத்தியில மரணம் அப்படிங்கிறது உங்களை பயமுத்துறதுக்காக இல்லை. உங்க ஜாதகத்துல ராகு சனி சேவை இது மாதிரி பாவகரங்கள் சேர்க்கை இருந்துச்சுன்னா அது சில நேரங்களில் கெடுதலை தராமல் கூட போகலாம். சரியா? அதனாலதான் ஜோதிடத்தை ஒரு ஃபார்முலா விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு, விதிகளுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கு உட்பட்டு தான் ஜோசியத்தை பார்க்கணுமா பார்க்கக்கூடாது. ஸோ நீங்க எப்பவுமே ப்ராட் மைண்ட்ல இருக்கணும். எது வேணாலும் நடக்கும், பாசிட்டிவாகவும் நடக்கும், நெகட்டிவாகவும் நடக்கும். அவயோக திசையிலையும் நன்மை நடக்கும், யோக திசையிலையும் கெடுதல்கள் நடக்கும். இந்த ஆஸ்பெக்ட்ல, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ஜோதிடத்தை அணுகும் பொழுதுதான் ஜோதிடம் உங்களுக்கு புரிய வரும். ஸோ அதனால இது பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகவும், ஒரு ஜோதிட ஒரு தகவல் அல்லது ஜோதிட சூட்சுமம் ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விவாதம் பண்றதுக்காகவும் நம்ம இதை எடுத்துக்கிட்டோம். அந்த ஜாதகம் வரும் பாருங்க, ஏன் நடந்துச்சுங்கிற காரணத்தை சொல்றேன். அந்த காலகட்டம் கோச்சாரம் எப்படி இருந்தது, கோச்சாரத்தினாலதான் இந்த சம்பவம் நடக்குது, அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். பாருங்க, இதான் அந்த ஜாதகம். 14 ஆகஸ்ட் 88 12:35 PM ஊர் வேணாம். ஸோ இந்த ஜாதகத்துல விருச்சிக லக்னம், நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. ஸோ நட்சத்திரம் பூர நட்சத்திரம் 2ஆம் பாதம். ஓகேவா? ஸோ இந்த ஜாதகத்தில் லக்னம் விருச்சிக லக்னம். ஸோ லக்னாதிபதி 5ஆம் இடத்துல உட்கார்ந்து நிற்குது. ஸோ இந்த ஜாதகத்தை உடனே இங்க லக்னம் புள்ளி 3 டிகிரில உட்கார்ந்துருக்கு. இது விருச்சிக கிடையாது, செவ்வாய் தசை தான் நடக்குது. பாருங்க, செவ்வாய் தசை தான் இவருக்கு போயிட்டு இருக்கு. 2018 இருந்து 2025 அடுத்த வருஷம் செப்டம்பர் வரைக்கும் இவருக்கு செவ்வாய் தசை. ஓகேவா? இவர் இந்த செப்டம்பர் மாதம் தவறிட்டாரு. ஓகே. ஸோ அப்ப என்ன ஆகுது, இங்க செவ்வாயினுடைய திசையில நடக்குதுன்னா, சார் இது துலா
லக்னமா இருக்கும் சார். துலா லக்னத்தை வச்சு பாருங்க, கரெக்டா செவ்வாய் திசையில அந்த அஷ்டமாதிபதி இதெல்லாம் கரெக்டா நடந்திருக்கும் சார். நீங்க அதை போய் பாருங்க அப்படின்லாம் சொல்லுவீங்க. ஸோ சம்பவம் எப்படி நடந்ததுன்னா, இங்க விருச்சிக லக்னம் 5ஆம் இடத்தில் லக்னாதிபதி, 5ஆம் இடம் பாதிப்புக்கு உள்ளாகுது. இவருக்கு நடந்த சம்பவமே பாத்தீங்கன்னா எப்படின்னா, மூளை பிரெயின் செயல் இழக்குது. ஓகேவா, மூளையில ஏதோ ரத்த கதிவு மாதிரி வந்து மூளை வந்து செயல் இழந்து அதுக்கப்புறம் இறப்பு அப்படிங்கிறதுக்கு போறாங்க. நான் ஏன் அந்த மூளை பிரெயின் அப்படின்னு சொல்ல வரேன்னா, 5ஆம் இடம் மூளை. ஓகே, அந்த இடத்துல ரத்த கசிவு. செவ்வாய் எங்க உட்காந்துருக்காரு? ரத்தத்துக்கான காரகம் செவ்வாய் 5ஆம் வீடு, 5ஆம் இடம் மூளை. சரி, இதுக்கு அதுக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னா, கோச்சாரத்தை எடுத்துட்டு வரலாமா? இந்த ஜாதகத்தை நீங்க அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிக்கங்க, இல்லை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க, இல்லை நோட் பண்ணிக்கங்க. இப்போ அப்படியே கோச்சாரத்தை எடுத்து வரும்பொழுது அதே செவ்வாய் நின்ற வீடு எது? மீனராசி. அதே வீட்டில் இன்னைய காலகட்டம் எந்த கிரகம் உட்காந்து நிற்குது? ராகு உட்காந்துருக்கு. ஸோ அப்போ செவ்வாயை ராகு தொடும் பொழுது லக்னாதிபதி அஃபெக்ட் ஆகிறார். செவ்வாயும் ராகுவும் கிராஸ் ஆகும் பொழுது அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அது எந்த பாவகமோ அந்த பாவகம் பாதிப்புக்கு உள்ளாகுது. அந்த பாவகம் மூளைங்கும் போது மூளை பாதிப்பு. ப்ரிடிக்ஷன் வந்துருச்சா? நடந்த சம்பவம் பொய் சொல்லாது. ஓகே, ஸோ ஜாதகம் அதோடு கரெக்டாக மேட்ச் ஆகுதா? இவ்வளோதான் விஷயம். ஸோ நடந்த சம்பவத்தோடு இந்த ஜாதகம் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்தா இதான் ஜாதகம், கரெக்டான ஜாதகம்னு எடுத்துடலாம். ஸோ அந்த அடிப்படையில் இவருக்கு செவ்வாய் திசையில் என்ன புத்தி? சுக்கிர புத்தி. ஓகேவா, செவ்வாய் திசையில் நல்லா பாருங்க, செவ்வாய் திசையில் சுக்கிர புத்தியில எந்த அந்தரம்? புதன் அல்லது கேது அந்தரம். சரியா, இந்த டைம் தான் செப்டம்பர்ல தான், செகண்ட் வீக் ஆர் தேர்ட் வீக் தெரியல, புதன் அல்லது கேதுவோட அந்தரம் எதுவாக இருந்தாலும் இங்க புதன் பாதிப்புக்கு உள்ளாகிறார். இப்ப இந்த ஜாதகப்படி ஒருவருக்கு லக்னாதிபதி பாதிச்சிருந்தா, சனி பாதிச்சிருந்துச்சுன்னா, அண்டு அஷ்டமாதிபதி பாதிச்சிருந்துச்சுன்னா அன்னைய காலகட்டம் செயல் இழக்குது. சரியா, அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உயிர் செயல் இழக்குது. அந்த நிகழ்வுக்கு பேர் தான் மரணம். ஸோ இப்போ அந்த நிகழ்வு அப்படியே இப்போ நான் சொன்ன திசை என்ன? செவ்வாய் திசையில சுக்கிர புத்தியில புதன் அந்தரம். சரியா, இங்க சுக்கிரன் என்ன வாங்கின சாரம் என்ன? அவரும் ராகுவோட நட்சத்திரம் உட்காந்து நிற்குது. ஓகேவா, இங்க ராகுங்கிறது சனியா எடுத்துக்கணும். இப்ப பாருங்க, இந்த ஜாதகம் இதை நீங்க பாத்துக்கிட்டீங்களா? இது அப்படியே கோச்சாரத்துக்கோட மிக்ஸ் பண்றோம் பாருங்க. எஸ், சரி, இங்க பாருங்க. இப்ப இதான் அன்றைய கோச்சாரம். லக்னத்தெல்லாம் விட்டுருங்க, நான் டைமிங்லாம் நோட் பண்ணல. அன்னைக்கு இருக்கக்கூடிய கோச்சாரம் செப்டம்பர் மாதத்துல இந்த நிலை தான். செப்டம்பர் மாதம் தேர்ட் வீக் வரைக்கும் இதான் இருக்கும். நான் டேட் எல்லாம் மென்ஷன் பண்ணல. அந்த செப்டம்பர் மாதத்தில் தான் கிரக சேர்க்கை. எதற்காக நான் சொல்ல வரேன்னா, இந்த ஜாதகத்தில் ராகு எங்க நிற்கிறார்? மீன ராசியில. எத்தனை டிகிரி? 13 டிகிரி. செவ்வாய் எத்தனை டிகிரி? 16 டிகிரி. 3 டிகிரியில ராகுவோடு நெருக்கத்துல நிக்குது. ஸோ அப்ப என்ன ஆகுது? அந்த இடத்துல செவ்வாய் அடி வாங்குறார், லக்னாதிபதி அடி வாங்குது. இன்னொரு பாயிண்ட், கோச்சாரத்துல ஜாதகத்துல ராகு எங்க நிற்பார்? கும்பராசியில. இங்க கோச்சாரத்துல சனி எங்க நிக்குது? அதே கும்பராசியில. எத்தனை டிகிரி? 21. ஸோ அப்ப என்ன ஆகுது? இந்த இடத்துல சனியும் அடி வாங்குறார். அப்ப என்ன ஆகுது? சனி அடி வாங்குது, லக்னாதிபதி மீனராசியில் அடி வாங்குது. இப்ப அஷ்டமாதிபதி அடி வாங்கணும். சரியா, இப்ப அஷ்டமாதிபதி ஜாதகத்துல எங்க நிற்கிறார்? அதே சிம்ம ராசியில. இங்க கோச்சாரத்துல அதே அஷ்டமாதிபதி புதன் எங்க நிற்கிறார்? அதே சிம்ம ராசியில. ஸோ அப்ப என்ன ஆகுது? அஷ்டமாதிபதி மேல இன்னொரு அஷ்டமாதிபதி புதன் போனிச்சுனாலும் அஃபெக்ட். ஓகேவா, அவரோட ஜாதகத்தில் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல புதன், சந்திரன், கேது. ஓகேவா, அப்ப கேதுவை நெருங்கி அஷ்டமாதிபதியும், ஓகேவா, அஷ்டமாதிபதி மேல அஷ்டமாதிபதி போகும் பொழுதும் என்ன ஆகுது? 8ஆம் அதிபதி பாதிப்புக்கு உள்ளாகிறார். ஸோ இந்த காலகட்டம் அவருக்கு அந்த தசாபுத்தி அந்தரம் கரெக்டா மேட்ச் ஆகணும். இவ்வளவுதான். அவருக்கு என்ன நடந்தது? செவ்வாய் தசை, லக்னாதிபதி அஃபெக்ட். சுக்கிர புத்தி, சுக்கிரன் வாங்கின சாரம் என்னது? ராகு, ராகுவோட சனி அஃபெக்ட். சரியா, அப்ப ஆயுளுக்கான காரகன் அடி வாங்கிட்டார். அவர் நின்ற வீட்டின் அதிபதி யாரு? அஷ்டமாதிபதி சுக்கிரன் நின்ற வீட்டின் அதிபதி புதன். எந்த அந்தரத்துல? புதன் அந்தரமா இருந்தாலும் சரி, கேது அந்தரமா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் புதன் அஃபெக்ட். ஸோ அப்போ அஷ்டமாதிபதி அஃபெக்ட் ஆகும். இப்போ இந்த காலகட்டம் எப்ப நடக்குது? செப்டம்பர் மாதம் 2024 நடக்குது. எந்த திசையில? லக்னாதிபதி திசையில.
ஸோ அப்போ லக்னாதிபதியின் திசையில் நடக்கும் பொழுது இது உயிர் செயல் இழப்பு அப்படிங்கிற ஒரு மாரகத்தை கொடுக்குது. அப்போ இதனால இங்க மாரகாதிபதி தசாபுத்தியில தான் நிகழுது அப்படின்ட்டு இல்லை, லக்னாதிபதியினுடைய தசாபுத்திலையும் நடக்குது. இதை நம்ம இந்த ஜாதகம் தானா கன்ஃபார்ம் பண்றதுக்கு அவருக்கு நடந்த சம்பவம் மூளையில் இரத்த கசிவு செயல் இழப்பு அப்படிங்கிறது நடக்குது. அப்ப இந்த பாவகம் எந்த பாவகம்? 5ஆம் இடத்தில் இது நடக்கணும். அது விருச்சிக லக்னத்துக்கு நடக்குது. அப்ப 12:35ங்கிறது அவர் ஜாதகத்தில் லக்ன புள்ளி 3 டிகிரில இருந்தாலும் அதான் ஜாதகம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்றோம். சரிங்களா? ஸோ இது எதற்காக போடுறோம்? லக்னாதிபதியிலையும் நடக்குதுன்னு பயப்படுறதுக்காக பயமுத்துறதுக்காக போடுறோமா? இல்ல, விதி விலக்குகள் நிறைய இருக்கு. ஸோ அதனால பயப்படாதீங்க. ஓகேவா? விதிகள் ஜோதிடத்துல சில விதிகள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, சொல்லப்படாத விதிகள் நிறைய இருக்குது, நமக்கு தெரியல. அது மாதிரி ஜாதகத்துல பாவகரங்கள் சேர்ந்து 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு, 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு, அஷ்டமஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கு, அஷ்டமாதிபதி வீக்கா நிற்கிறார். ஸோ அதனால நமக்கு இது குறைஞ்சிருமோ, இது பாதிச்சாயிடுமோ, பயப்பட வேண்டாம். விதி விலக்குகள் நிறைய இருக்குது. இந்த உதாரணம் விதி விலக்குகள் இருக்குதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பயப்படாம இருங்க அப்படிங்கிறதுக்கான தான் வீடியோ. சரிங்களா? நம்ம இது இன்னும் கூட போட்டிருக்கோம். லக்னாதிபதி பலம் இழந்து சனி மட்டும் பலமாக இருந்து ஸ்டில்லா லைவ்ல இருக்காரு. சரியா? உயிரோட இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஜாதகம் இருக்குது நம்மள்ட்ட. லக்னாதிபதி வீக், அஷ்டமாதிபதி வீக், சனி மட்டும்தான் பலம் இருக்கிறார், நல்லா இருக்காரு. இன்னொரு உதாரண ஜாதகம் என்ன? லக்னாதிபதி பலம், அஷ்டமாதிபதி பலம், சனி ஆட்சி ஆகி வித்தின் 10 மாதத்தில் பிறந்த குழந்தை, 10 மாதத்தில் குழந்தை தவறின ஜாதகமும் இருக்கு நம்மள்ட்ட, பார்த்துருக்குறோம், உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்போ விதி விலக்குகள் நிறைய இருக்குது ஜோதிடத்துல சில விஷயங்கள். அது நம்ம மேலும் அதனாலதான் ஜோசியத்தை ஜஸ்ட் பார்த்த உடனே இது இருக்கு அது இருக்குன்னு சொல்ல முடியாது. சரியா? டெப்தா உள்ள போய் பார்க்கும் பொழுதுதான் சம்பவங்கள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற சொல்ல முடியும். அதற்காகத்தான் நம்ம பயப்பட வேண்டாம். உங்களுக்கு பாவகரங்கள் சம்பந்தம் இருக்குதுனாலும் நடக்காம கூட போகலாம். நீங்க எதுக்கு பயந்துகிட்டு இருக்கிறீங்க? ஸோ நம்ம கையில எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டோம். ஸோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.